கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஆதியாகமத்தில் 19வது அதிகாரத்தில் நேற்று 20 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மீண்டும் தொடர்ச்சி நம்ம பார்ப்போம். அந்த 20 வசனத்துக்குள்ளே நம்ம பார்த்தது என்னென்னா, லோத்து வந்து என்ன செய்றாரு, லோத்து வந்து தான் இருக்கிற பகுதியில் அங்கே சோதோம் குமோரா பட்டணத்தில் இருக்கிறாரு. அங்கே வந்து பாவங்கள் அதிகமாகதுனால கர்த்தர் என்ன செஞ்சார், அங்கே பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லி அவங்கள வெளியில் போய் சொல்லியிருந்தார். அதனால் லோத்துனுடைய மனைவி அவருடைய 2 பெண் பிள்ளைகள் 4 பேரை என்ன செஞ்சாங்க, தாமித்து கொண்டு இருந்தாங்க. அந்த தூதர்கள் வந்து நினைச்சுறாங்க, அவங்க மேலே வச்சுரு இறக்கத்தினால அவங்க கையை பிடிச்சி என்ன செஞ்சாங்க, நேராக பட்டணத்தை விட்டு வெளியில் இழுத்து விட்டு என்ன செஞ்சாங்க, அனுப்பிவிட்டு நீ பின்னிட்டு பாராத, நீ போ அப்படின்னு சொல்லி ஜீவன் தப்ப நீங்கள் ஓடிப்போ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி என்ன செய்கிறாங்க, இவங்க ஜீவன் தப்ப பின்னிட்டு பார்க்காதபடியே ஓடி போயிட்டு இருந்தாங்க. அப்போ போகும்போது சொன்னால், நான் வந்து எனக்கு தூரமாக எனக்கு போக முடியாது, அதனால் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சோவார் என்ற இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தூதர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அப்படி கேட்டதுனால தூதர்களும், சரி உனக்காக இந்த இடத்தையும் நான் கவிழ்த்து போடாதபடிக்கு நான் பாதுகாத்து கொள்கிறேன், சரி அங்கே போ அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அது சின்ன ஊர் தானே, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே தான் என்னால் ஓடி போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். தூதர்கள் சொன்ன இடத்துக்கு அவனால் போகலை. அவனால் இந்த இடத்த என்ன செஞ்சுட்டான், தெரிந்து கொண்டாப்புல. இந்த சமயத்தில் என்னச்சுன்னா, அவங்க வந்து லோத்து நினைச்சிடறான். சோவாருக்கு வரும்போது பூமியின் மேலே சூரியன் உதித்துச்சு. இப்போ முந்த நாள் பகலை காலையில் வெயில் நேரத்தில் உஷ்ண நேரத்தில் ஆபிரகாம் வீட்டுக்கு போனதை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக சாயங்காலம் மாலை நேரத்துக்கு மேலே நினச்சினாங்க, சோவாருங்கிற நம்ம சோதோம் குமோரா பட்டணத்துக்கு லோத்து இருக்க இடத்துக்கு என்ன வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த சோதோம் குமோரா பட்டணத்தில் ராத்திரி தான் அவங்க போயிருக்கிறத கேள்விப்பட்ட உடனே தான் என்ன செஞ்சாங்க, அந்த ஊர் மக்கள்லாம் அவர் எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தேடி லோத்து வீட்டுக்கு போனவங்க. அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து இவங்களை வந்து லோத்தை வந்து அவங்க வீட்டுக்கு வந்தவங்களை வெளியில் விடுன்னு சொல்லும்போது அவன் கதை பூட்டிட்டு வெளியில் வந்து நிற்பான். அப்புறம் கதை உடைக்கணும் கிட்ட நெருக்குங்கும் போதில் அந்த தூதர்கள் என்ன செய்வாங்க, அவனை உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த நேரத்தில் ராத்திரி நேரத்தில் என்ன செய்கிறாங்க, ராத்திரி நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பட்டணத்து மக்கள் பாவி பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க, அவங்களோட கூக்குரல் வானப்பெருந்து எட்டுச்சு, அதனால கர்த்தர் எங்களை அந்த பட்டத்தை அழிக்க தான் எங்களை அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராத்திரி தான் வெளியில் போக சொல்கிறாப்புல. 1 நாள் 2 நாள் 3 நாள் கழிச்சு கிடையாது. அந்த நேரத்திலே தான் நினச்சிறாங்க, உடனே வெளியில் போக சொல்கிறாங்க. அப்போ உடனே அந்த நேரத்தில் வெளியில் போனோன்னா, திடீர்னு ராத்திரி வெளியில் போனோன்னே இவங்க என்ன செய்கிறாங்க, ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் எப்படி போட்டு போக அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, தாமதிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் யாருங்க இருந்தாலும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெண் பிள்ளைகளை திருமணம் செய்கிறதுக்கு பார்த்து வச்சது 2 மருமக்கமாரை கூடும்போது அவங்களும் போக மாட்டேன்ட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, பரியாசம் பண்ணாங்க. இப்போ திடீர்னு ராத்திரி வெளியில் போக சொன்ன உடனே ஆடு மாடு மிருகஜீவன் எல்லாமே போட்டுட்டு போகிறாம ஜீவன் மட்டும் தப்புனா என்னத்தை தூக்கிட்டு போக முடியும் ஓடி போகும்போது. அதனால இவங்க என்ன செய்கிறாங்க, அதனால தான் தாமதிச்சுட்ருக்குறாங்க. அந்த நேரத்தில் தான் படுறதுக்கு வெளியில் அவங்களை இப்போ கையை பிடிச்சி இழுத்து கொண்டு விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, பின்னிட்டு பார்க்காதங்க நேரம் உங்கள் ஜீவன் தப்போ ஓடி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இப்போ கர்த்தர் என்ன செஞ்சார், சோதோமின் மேலும் குமோரா பட்டணத்து மேலும் வானத்துலேருந்து கந்தகத்தையும் அக்கினியும் என்ன செஞ்சுட்டாரு, வருவிச்சிட்டாரு. வானத்துக்கு அங்கே அறிவிச்சு இப்போ அந்த பட்டணம் நினச்சி இது தீ பிடிச்சி எரியுது. பட்டணம் அந்த சமபூமி அதில் உள்ள எல்லா குடிகள் பூமியின் பயிர் எல்லாமே என்ன செஞ்சுட்டு அழிஞ்சு போயிட்டு, அந்த அந்த கந்தகம் அக்கினி விழுந்ததில் பட்டணத்துலலாம் பூமி குடிகள் பயிர் வகை எல்லாமே என்ன செஞ்சுட்டு அழிஞ்சு போட்டுச்சு. அந்த சமயத்தில் தான் என்ன செய்யுதுன்னா, இங்கே பின்னிட்டு பாராமல் ஓடி போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லோத்து மனைவி என்ன செஞ்சுட்டா, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன செஞ்சுட்டான்னா, சரி என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே என்ன செஞ்சுட்டா, பின்னால் எட்டி பார்த்துட்டா. பின்னெட்டி பார்த்ததுனால என்ன செஞ்சுட்டா, உப்பு தூணாயிட்டா. தூதரோட வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படியாமல் சரி என்ன நடக்குன்னு பார்ப்போன்னு என்ன செஞ்சுட்டா, அவளும் ஒரு ஆசையில் என்ன செஞ்சுட்டா, பார்த்துட்டா. ஆனால் இது கீழ்ப்படியாத காரணத்தினால என்ன செஞ்சுட்டான்னா, அவள் அந்த இடத்துல பின்னிட்டு பார்த்தனால அப்படி பின்னிட்டு பார்த்த மாதிரியே என்ன செஞ்சுட்டா, உப்பு தூணாயிட்டா. இப்போ விடியற்காலம் ஆகுது. விடியற்காலம் இது ராத்திரியோடு நடந்த சம்பவம். இப்போ விடியற்காலம் ஆகுது. விடிய காலத்தில் ஏற்கனவே ஆபிரகாம் என்ன செஞ்சான், சாயங்காலம் லோத்து ஊருக்கு மக்கள் இவங்க வரும்போது கர்த்தரோடு என்ன செஞ்சான், அதான் பேசிகிட்டு இருந்தால பட்டிருந்த நாங்கள் கவிழுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால 50 நீதிமொழியிலிருந்து அழிப்பீங்களோ, 45 40
35 30 அப்படின்னு சொல்லி 20 10 நீதிமாலையும் தான் அழிப்பிறன்னு சொல்லி கேட்டாம்ல, அந்த இடத்துக்கு இப்போ ஆபிரகாம் என்ன செய்றாரு, காலையில் வர்றாப்புல, அதிகாலையில் வர்றாரு, வந்து விடியற் காலத்தில் வர்றாரு, வந்து கத்துக்கு முன்பாக இடத்துல இருந்துன்னு அந்த சோதம் குமர பட்டணத்தை பார்க்குறாரு. பார்த்தா அங்கே தீ பிடிச்சி எல்லாம் எரிஞ்சிருக்கு. அங்கே சம பூமி முழுவதும் எல்லாமே அப்படி நோக்கி பார்க்க எல்லாமே நினச்சிது, பூமியில் புகை சூளை புகையை போல் நினச்சது எழும்பி போகுது. ஒரு பட்டணமே தீவிட்டு என்ன ஒரு வீடு எரிஞ்சாலே எவ்வளவோ புகை போகும். அப்போது இது ஒரு பட்டணம் முழுவதுமே எல்லாமே எரியுது, மிருக ஜீவன்கள் பயிர்கள் வீடு எல்லாமே எரியும் போது அப்போ எவ்வளோ புகை போகும். அதனால் ஆரா என்ன செய்யறான், அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்க்கும்போது பூமி சூளை புகை போல் என்ன செய்யுது, எழுவிட்டு. இப்போ தேவன் அந்த அந்த ஆபிரகாம் நிமித்தமாக அந்த சமபூமியில் எல்லாத்தையும் அழிக்கும்போது லோத்து இருந்த இடத்த மாத்திரம் என்ன செஞ்சார், இந்த பட்டணத்தை மட்டும் கவிழ்த்து போடுகையில் லோத்து குடும்பத்தை மட்டும் என்ன செஞ்சிட்டாரு, கர்த்தர் பாதுகாக்க முடியும், அவனை தப்பி போக வச்சுருந்தார். அதனால் அவன் என்ன செஞ்சுட்டான், ஜீர்ந்தப்போ ஓடி போயிட்டான். ஆனால் இது ஆபிரகாமுக்கு என்ன செய்யாது, தெரியாது. புகை எழும்பினால தன்னுடைய அண்ணன் பையன் தன்னுடைய மகன் எப்படி இருக்கானோ எப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், வேனோட அதை என்ன செய்யறான், பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் தான் லோத்து என்ன செய்வான், இப்போ சோவரில் குடியிருக்க இப்போ எல்லாம் இதெல்லாம் எரிஞ்சு எல்லாம் புகை போல் எழுபிடுறத இப்போ என்ன செய்யறான், லோத்து பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு சோவார்லேயும் இருக்கக்கூடாது, ஏன்னா சோதம் குமார பட்டணத்தில் அடிக்கும்போது இதையும் அழிக்கிறதுக்கு தான் அவங்க திட்டம் போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க சின்ன ஊர் தானே, நான் இருக்கேன் ஜீவந்தப்போ எனக்கு ஓடி போக முடியாது, இங்கே இருக்கேன்னு சொன்னனால அந்த சோவார் லோத்து அங்கே போனனால அந்த சோவார் என்ன செஞ்சாங்க, அழிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் பார்த்தோன்னே உனக்கு பயம் உண்டாயிற்று. பயம் உண்டானே பயந்து என்னச்சுன்னா அந்த சோபாரையும் விட்டுட்டு அவன் என்ன செஞ்சுட்டான்னா மலைக்கு ஓடிட்டான். தன்னுடைய 2 இப்போ மனைவி என்ன செஞ்சுட்டா, பின்னிட்டு பார்த்ததுனால கீழ்ப்படியாதனால உப்பு தூண் ஆகிட்டா. அதனால தன்னை 2 குமாரத்திலையும் கூட்டிக்கிட்டு நம்ம இங்கே வாசம் பண்ணக்கூடாதுன்னு பயந்து போய் என்னச்சுன்னா மலைக்கு போயிட்டான். மலைக்கு போய் அங்கே 2 குமாரத்திலும் எடுத்துனா ஒரு கெபியில், மலையில் வீடு கிடையாதுல ஒரு கெபியில் போய் என்னச்சுன்னா 3 பேரும் குடியிருக்கிறாங்க. அங்கே குடியிருக்கும்போது இப்போ மூத்தவள் சொல்றா, இப்போ சோதங்குமார பட்டணம் எல்லாம் அழிஞ்சு போச்சுனால நமக்கு அவளுக்கு பார்த்து வச்ச பிள்ளை மருமகளும் என்ன செஞ்சாச்சு, செத்து போயிட்டாங்க. எல்லாரும் செத்து போனதுனால இப்போ நம்மளுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், நம்ம மேலே ஒரு சந்ததி உருவாகணும், சந்ததி அதனால் நமக்கு பூமியில் நம்மளோட சேரக்கு எந்த மனுஷர்களும் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்யறான்னா, தன்னோட தகப்பனால ஒரு சந்ததி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சிட்டு சொல்லுவோம், நமக்கு என்ன சொல்லுவோம், மதுவை குடிக்க கொடுப்போம், மதுபானத்தை குடிக்க கொடுத்து நம்ம அப்பாவோட பாவம் செஞ்சு என்ன செய்வேன்னு சொல்லியிருப்பாள். அதே போல் என்ன சொல்லுவாங்க, மதுவை குடிக்க கொடுத்து அவள் என்ன செய்யறா, தன்னோட அப்பாவோட என்ன செய்யறா பாவம் செஞ்சுட்டா. அடுத்த 2ஆம் நாள் மகளுக்கும் அச்சன் தங்கச்சிக்கும் என்ன செஞ்சிடா, அதே போல் நம்ம மதுவை குடிக்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி 2 பேரும் பாவம் செஞ்சு என்ன செய்கிறாங்க, 2 பேரும் தன்னுடைய தகப்பனால் என்ன செஞ்சுட்டாங்க, நாசமாயிட்டாங்க. ஆனால் 2 பேர்டையும் பாவம் செஞ்சது லோத்துக்கு தெரியவே செய்யாது. அவர் நல்லா குடிவெறியில் இருந்ததுனால தன் பிள்ளைகளோட பாவம் செஞ்சது அவருக்கு தெரியவே செய்யாது. இந்த நேரத்தில் இருக்கிறாங்க. இப்போ மூத்தவளுக்கு அந்த ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறா, அவனுக்கு மோவாப் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். அவன் தான் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அந்த மோவாப்பியருக்கு, மோவாப் பேரிட்டு தான் இந்நாள் வரைக்கும் இருக்க மோவாப்பியருக்கு அவன் எனக்கு தகப்பனாக இருக்கிறான். அவன் இளையவள் குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமின்னு சொல்லி பேரிடுறான். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பனாக இருக்கிறான். மோவாப் அம்மோன் புத்திரம் இதெல்லாம் படிக்கிறோம்ல, எப்படி இந்த மோவாப்பியருக்கு தகப்பனாக நினைச்சார் அந்த மோவாப் இருக்கிறான். அந்த அம்மோன் புத்திரருக்கு பென்னமி நினைச்சார் தகப்பனாக இருக்கிறான். இப்படி லோத்து குடும்பம் என்ன செஞ்சுட்டு கீழ்ப்படியாதனால மனைவியும் என்ன செஞ்சுட்டா, உப்பு தூண் ஆளாயிட்டா. பிள்ளைகளும் இப்படி என்ன செய்கிறாங்க, பாவத்துக்கு ஆளாயிட்டாங்க. இதெல்லாம் காரணம் பாருங்கள். லோத்தும் ஆபிரகாம் இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அப்பா தன்னுடைய பெத்த அப்பா இறந்து போனாலும் தன்னோட சித்தப்பா கண்ட்ரோலில் இருந்தாலும் அவர் அப்பா தான். ஆனால் என்ன செஞ்சுருக்கணும், நம்ம சோதங்குமார அவங்க இருக்கும்போது ஆடு மாடுகள் அதிகமாக பெருகி இருக்கிறனால 2 வேலைக்காரங்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரங்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் சண்டைகள் நடக்கு. அப்போ சண்டை நடக்கிறனால தான் ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நமக்கு இருக்கிற இடம் நமக்கு பத்தலை, ஆடு மாடுகளுக்கு பத்தலை, அதனால நீ இந்த இடத்துல உனக்கு எந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கோ நீ அங்கே போ, நான் அடுத்த இடத்துல இருந்துக்கிடுதேன்னு சொல்லி ஆபிரகாம் சொன்னோன்னே இவன் செய்றான், அப்போவுமே சொகுசை தேடிட்டான். ஏன்னா எந்த இடம் புல்வெளி இருக்குது நல்ல செழிப்பாக இருக்குதுன்னு சொல்லி அவன் செழிப்பை தேடினதுனால தான் இவ்வளவு அழிவு. இது அப்பா அங்கே காலத்தில் நீங்கள் எங்கே போக சொல்லி நான் அங்கே போகிறேன்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுத்துருந்தா, ஆனால் அந்த அழிவு வந்திருக்காது. அது கீழ்ப்படியாதபடிக்கு செழிப்பை பார்த்து போனார். அங்கே செழிப்பாக இருந்தால் அது என்னது, விபச்சார விடுதி ஆகிப்போச்சு. வேசித்தனம் விபச்சாரம் விக்கிரகங்கள் நிறைஞ்ச இடத்துல தான் செழிப்பாக இருக்குது. எகிப்தை பார்க்குறோம், எகிப்துலேயும் பாருங்கள், அங்கேயும் விக்கிரக கோட்டை தான், அங்கே செழிப்பாக தான் இருக்குது. அதே போல் தான் நினைச்சிடான் தானாக செழிப்பை பார்த்து தேர்ந்தெடுத்து போனால் அது என்னது,
பாவம் செய்கிற இடமாகி போச்சு. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யல, அப்படி போகலை. ஆபிரகாம் என்ன செய்றாரு, கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அங்கே தான் போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் அவர் என்ன செஞ்சார், அவர் சமபூமியை தேர்ந்தெடுத்து அவர் அங்கே போக சொல்லியிருந்தார். அங்கே போய் ஆபிரகாம் இருந்தான். அதனால் ஆபிரகாம் என்ன செய்யறான், ஆசீர்வதிக்கப்பட்டான். லோத்து ஆசீர்வாதமாக இருந்தான். ஆனால் சொகுசை தேடணும். நம்ம எந்த சூழ்நிலையும் நினைச்சக்கூடாது, சொகுசை தேடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் வனாந்திர வாழ்க்கை நம்ம அனுபவிக்கும் போது தான் நமக்கு என்ன செய்ய முடியும், நம்ம ஆபத்துலேருந்து என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும். சொகுசை தேடும்போது பிசாசு என்ன செய்கிறான், எப்படியாவது சாபாக்கிறதுக்கு என்ன செஞ்சிடான், இழுத்துருவான். அதனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், எந்த காரியங்களை எடுத்துட்டாலும் நாமளாக எந்த வகையும் தேடாதபடி, எந்த வழியும் தேடாதபடிக்கு கர்த்தர் இடத்துல கேட்கணும். எனக்கு நீங்கள் இந்த இடத்த எனக்கு தாங்க ஏசப்பா, நாங்கள் எங்கே போகணும், நாங்கள் எங்கே எங்கே குடியிருக்கணும், நாங்கள் எங்கே வேலை செய்ய போகணும், நாங்கள் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் எங்கே நாங்கள் போகக்கூடாது சொல்லி எல்லாமே எரிச்சிடும். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும். கேட்டு ஆண்டு சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டா அது நமக்கு என்ன செய்யும், நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும், சாபமாக இருக்காது. ஆனால் கேட்காம தானாக விரும்பி எடுத்ததுனால இப்போ என்ன செஞ்சுட்டு அழிவுக்குள்ளே ஆகிட்டான். இந்த மனைவியும் இல்லாமல் போயிட்டான், பிள்ளைகளும் பாவத்துக்கு ஆளாகிட்டாங்க. இப்படியே லோத்து சந்ததி ஆகிப்போச்சு. இப்போ அடுத்தபடியாக 20ஆம் அதிகாரத்தில் இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்த விட்டு இப்போ ஆபிரகாம் இருந்த இடத்த விட்டு தென் தேசத்துக்கு என்ன செய்கிறான், பிரயாணம் பண்ணி போகிறான். இருந்த இடத்த விட்டுட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போகிறான். அங்கே போகிறான். அங்கே காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக என்ன செய்கிறான், குடியேறி கேரார் என்ற பட்டணத்தில் என்ன செய்கிறான், அங்கே தங்கியிருக்கிறான் ஆபிரகாம். இப்போ தென்சை விட்டு பிரயாணம் பண்ணி கேரார் என்ற இடத்துல போய் தங்கியிருக்கிறான். அங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறான், தன் மனைவியாகிய சாராளை என்ன செஞ்சுருந்தான், தன் சகோதரி என்று சொல்லியிருந்தான். ஏன்னா கேரார் இது தெற்கே பிரயாணம் பண்ணி போயிருக்கான். இது என்ன அப்படின்னா பெலிஸ்தர் தேசத்து தான் நினச்சேன்னா இப்போ ஆபிரகாம் குடியிருக்க போயிருக்கிறான். அங்கே கேரார் என்ற இடத்த பிடிச்சி அங்கே இருக்கிறான். அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சிருவான்னா, ஆனால் சாராள் ரொம்ப அழகாக இருக்கிறனால ஏன்னா தேசம் தெரியாது தெரிஞ்சு போகிறான். ஒவ்வொரு இடங்களுக்கும் கர்த்தர் எங்கெங்கே போக சொல்கிறாரோ அங்கெல்லாம் நினச்சிப்பான், போய்கிட்டே இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கிறனால தேசம் தெரியாது தெரிஞ்சு போகிறதுனால ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன புது மனுஷனர்களாக என்ன செய்கிறாங்க இருப்பாங்க. அதனால அழகாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, அங்கே உள்ள மக்கள் யாரும் இவளை அவனை ஆபிரகாமை கொண்டு போட்டுட்டு தன்னுடைய மனைவி அவங்க எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து போய் அவன் என்ன செய்கிறான், நீ போகிற இடங்களெல்லாம் மனைவின்னு சொல்ல மாட்டான். நீ எங்கே போனாலும் என்னுடைய ஜீவன் தப்புறதுக்காக வேண்டி என்ன செய்கிறான், எனக்கு தயை பாராட்டு, அதனால என்ன செய்ய நீ எங்கே போனாலும் கணவன் சொல்லாதபடிக்கு என் சகோதரன் சொல்லி வச்சுருப்பாரு. அதன்படியாக என்ன செய்கிறான், ஏற்கனவே ஒருக்கா எகிப்துக்கு போனாங்க. எகிப்தில் என்ன செஞ்சாங்க, பார்வோன் எல்லாம் பார்த்து அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திருமணம் முடிக்குன்னு சொல்லி நாங்கள் பிரபுக்கள் கொண்டு என்ன செஞ்சாங்க, அவளை அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி ராஜாட்ட பேசி கொண்டு அரண்மனையிலேருந்து விட்டுருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்யலை, அவளை பாவம் செய்ய விடலை, திருமணம் முடிக்க விடலை. ஏன்னா இன்னொருத்தருக்கு மனைவியாக இருக்கிறனால கர்த்தர் என்ன செய்யறாங்க, போன நிமித்தம் கர்த்தர் இந்த குடும்பத்தை வாதிச்சதுனால அவன் என்ன செய்யறான், அவனுடைய சகோதரின்னு சொன்னதுனால தான் நான் திருமணம் முடித்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். திருமணம் முடிக்கலை, சேரலை, பாவம் செய்யலாம் விடலை, கர்த்தர் தடுத்துட்டார். ஆனால் அவளை கொண்டு போனது நிமித்தமாக கர்த்தர் என்ன செஞ்சுட்டார், அவர்கள் குடும்பத்தில் கற்பத்தெல்லாம் என்ன செஞ்சார், அடைச்சி போட்டார். அப்புறம் ஆபிரகாம் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு என்ன கர்த்தர் கற்பத்தெல்லாம் திறந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சமயத்தில் அவனுக்கு நிறைய ஆடு மாடுகள் எல்லாமே கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, வழி அனுப்பி விட்டுட்டார். இவங்க யாரும் எந்த கேடும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஊருக்கே என்ன செஞ்சார், கட்டளை இட்டுட்டார். அப்படி சகல ஜனங்களும் முன்பாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இது ரெண்டாவது இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, பெலிஸ்தர் தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பெலிஸ்தர் தேசத்தில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கும்போது தான் அங்கே அபிமெலேக்குன்னு சொல்லி ஒரு ராஜா இருக்கிறான். அந்த அபிமெலேக்கு ராஜா என்ன சொல்கிறான், அழகாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரான் ராஜாவை அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாரால் என்ன செய்கிறான், அனுப்பிச்சிட்டு வர சொல்கிறான். இப்போ சாரால் என்ன செய்கிறாங்க, நேராக அழைச்சி கொண்டு அபிமெலேக்கிட்ட என்ன செய்கிறாங்க, விட்டுறாங்க. இது ராத்திரி நேரம். இந்த நேரத்தில் அபிமெலேக்கிட்ட என்ன செய்கிற கர்த்தர் சொப்பனத்தில் பேசுகிறாரு. ஏன்னா இப்போ அவள் சகோதரின்னு சொன்னதுனால, ஆபிரகாம் தன் மனையை சாரால் நோக்கி தன் சகோதரின்னு சொன்னதுனால அந்த கேரான் ராஜா என்ன செய்யறான், ஆள் அனுப்பி சாராலை என்ன செய்யறான், கூட்டிகிட்டு போயிட்டான் திருமணம் முடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ராத்திரி நேரத்தில் அபிமெலேக்கிட்ட ராஜா என்ன சொப்பனத்தில் பேசி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு அவள் இன்னொருத்தருக்கு மனைவியாக இருக்கிறவளை நீ அழைச்சிட்டு வந்திருக்கிறா, அதனால அவட்ட சேராத, அவள் நீதியுள்ள ஜனங்களே அவள்கிட்ட நீ சேரக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ அவன் சொல்லுவான், அபிமெலேக்கு கர்த்தர்ட்ட கேட்குறான், நீதியுள்ள ஜனங்களை நீ அழிப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான்,
அதுதான் அவன் வந்து எனக்கு சகோதரின்னு தானே சொன்னான், அவன் வந்து எனக்கு சகோதரன் தானே சொன்னான், அதனால தானே நான் அழைச்சேன். அப்போ நான் வந்து உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடு தான் நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட பேசுகிறான் சொப்பனத்தில். பேசும்போது தேவன் சொல்றாரு, நீ உத்தம இதயத்தோடு தான் நீ இது செய்தா, நீ செய்தான்னு சொல்லி நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனாலும் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், உன்னை தடுத்துட்டேங்கிறார். நீ பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்துட்டேன், ஆகையால் நீ அவளத்தோட நான் உனக்கு என்ன செய்யலை, நான் இடம் கொடுக்கல அப்படிங்கிறார். சொல்றாரு, அந்த மனுஷனோட மனைவியை அவனிடத்துக்கு நீ என்ன செஞ்சிரு, அனுப்பி விட்டுரு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, அதனால் நீ என்ன செஞ்சுட்டு அவன் மனைவியை அனுப்பி விட்டு அவளை தொடாதான்னு சொல்லிட்டு நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக என்ன செய்வான், வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடலை அப்படின்னா நீயும் உன்னை சேர்ந்த ஜனங்களை என்ன செய்வீங்க, சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லி சாவீர்கள் என்று நீ அறிவாயாக அப்படின்னு சொல்லி சொப்பனத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அபிமெலேக்கிட்ட பேசுகிறாரு. பேசணுன்னா இப்போ அபிமெலேக்கு என்ன செய்கிறான், ராத்திரி அவளோட சேரலை. அதிகாலையில் என்ன செய்கிறான், எழுந்து தன் ஊழியக்காரங்களாம் என்ன செய்கிறான், அனுப்பிச்சு இப்போ கர்த்தர் சொப்பனத்தில் பேசினதா அந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான், தன்னுடைய ஊழியக்காரங்கள்கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு என்ன செய்கிறான், அதனால சொன்ன உடனே இப்போ அந்த மனுஷர்களும் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. இப்போ அபிமெலேக்கு என்ன செய்கிறான், ஆபிரகாமை அழைச்சிட்டு வர சொல்கிறான். அதிகாலையில் ஆபிரகாம் அழைச்சிட்டு வர நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தான், என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுறதுக்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன், நீ செய்யத்தகாத காரியங்களை நீ என்னிடத்தில் செய்தாயே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அபிமெலேக்கு சொல்கிறான், அபிமெலேக்கு அபிரகாமுக்கு சொல்கிறான், திரும்பவும் என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை என்னிடத்தில் செய்தா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அபிமெலேக்கு ஆபிரகாமத்தில் கேட்குறாரு. ரெண்டாவது திருப்பு முதலாவது சொல்கிறார், நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தா, என் மேலே ராஜ்யத்து மேலே கொடிய பாவம் சுமரப்படுறதுக்கு நீ நான் உனக்கு என்ன குற்றம் செஞ்சேன், நீ ஏன் இது எனக்கு இது செஞ்சான்னு கேட்குறாரு. ரெண்டாவது கேட்குறாரு, என்ன நீ என்னத்தை கண்டு இந்த காரியத்தை நீ செய்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறான், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று சொல். ஏன்னா அந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, அதனால் அவன் சொல்ல கர்த்தருக்கு தெய்வ பயம் இல்லை என்று சொல்லி நான் அறிஞ்சதுனால நான் என்ன செஞ்சேன், என் மனைவியின் வித்து நீங்கள் என்ன என்னை கொண்டு போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான் அப்படிங்கிறான். ஏன்னா அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, தகப்பனுக்கு அவள் வந்து யார், குமாரத்தி. ஆனால் என் தாய்க்கு அவள் யார், குமாரத்தி அல்ல. ஆனால் அவள் எனக்கு என்ன செஞ்சிட்டா, மனைவி ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறான். அதனால் என் தகப்பன் வீட்டை விட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், தேவன் எங்களை தேசந்தரியாய் தெரியும்படி எங்களை செய்தார். அதனால் நாங்கள் போகிற இடங்களெல்லாம் நான் என்ன செஞ்சேன், என் சகோதரின்னு சொல்லி நீ சொல்லுன்னு சொல்லி அவளுக்கு நீ எனக்கு செய்ய வேண்டிய தாயேன்னு சொல்லி அவளுக்கு நான் சொல்லி வச்சுருந்தேன். அதனால தான் அவள் என்ன சொல்கிறா, போகிற இடத்துல அப்படி சொல்கிறான்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே இப்போ அபிமெலேக்கு என்ன செய்கிறாரு, ஆடு மாடு வேலைக்காரிகள் இது எல்லாமே ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறாரு, கொடுத்து அவனுடைய மனைவியை சாராளையும் என்ன செய்கிறாரு, அவனிடத்துக்கு திரும்ப ஒப்பித்துட்டார். எகிப்துக்கு போயிருந்தான், அங்கேயும் நிறைய ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் சாராள் மித்த அவனுக்கு நிறைய கிடைக்கப்பட்டுச்சு, லோத்துக்கும் கிடைக்கப்பட்டுச்சு, ஆபிரகாமுக்கும் கிடைக்கப்பட்டுச்சு. ஆனால் இங்கேயும் அதே போல் என்ன செய்யணும், ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரங்க முதற்கொண்டு என்ன செஞ்சுறாங்க, இங்கேயும் என்ன செஞ்சுறா, அபிமெலேக்கு ராஜா ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு. இப்போ அப்படி கொடுக்குறாரு. இப்போ ஆபிரகாம் அபிமெலேக்கு சொல்கிற ஆபிரகாம் பார்த்து, என் தேசம் உனக்கு முன்பாக இருக்குது, உனக்கு பார்வைக்கு சம்மதியான எந்த இடத்துலனாலும் நீ என்ன செஞ்சுக்கோ, நீ குடியிருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா மனைவியும் ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நீ உனக்கு தேசந்தரியாக இருக்கிற எங்கே குடியிருக்கணுமோ நீ என்ன செஞ்சுக்கோ, உனக்கு பிடிச்ச இடத்துல நீ குடியிருந்துக்கோன்னு சொல்லி அந்த இடத்தையும் உனக்கு என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். அப்போ பெண்பு சாராளை நோக்கி அபிமெலேக்கு சொல்கிறான். இப்போ ஆபிரகாமோட பேசி முடிச்சு எல்லாம் கொடுத்துட்டு உனக்கு எந்த இடம் பிடிச்சிக்கோ இருந்துக்கான்னு சொல்லிட்டு சாராள்கிட்ட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சாராள் நோக்கி உன் சகோதரனுக்கு, அவர் சகோதரன் சொல்லி சொன்னால அதனால சொல்கிறான், உன் சகோதரனுக்கு நான் என்ன செஞ்சேன், 1000 வெள்ளிக்காசு என்ன செஞ்சுருக்கேன், நான் கொடுத்துருக்குறேன். ஆடு மாடுகள் கொடுத்துருக்கான், 1000 வெள்ளிக்காசும் கொடுத்துருக்கான். அதான் 1000 வெள்ளிக்காசு கொடுத்துருக்குறேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லாரும் முன்பாகவும் மற்ற யாவருக்கும் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுவதாகங்கிறான். ஏன்னா சொல்லி கடிந்து கொள்கிறான். ஏன்னா நீ இப்படி என்ன செஞ்சிட்டியே, இப்படி தவிர என்னை இப்படி செஞ்சிட்டியே, இப்படி போய் சொல்லிட்டியேன்னு சொல்லிட்டு அவளை என்ன செய்றான், திட்டுறான். சொல்லிட்டு முகத்து முக்காட்டுவதாகன்னு சொல்லிட்டு அவளை என்ன செய்றான், கடிந்து கொள்கிறான். இப்படியே ஆபிரகாமோட மனைவி ஆகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கினுடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் என்ன செஞ்சுட்டாரு, அடைச்சி போட்டார். அப்படி செஞ்சது மித்தமாக, அவளை கூட்டிட்டு போனது மித்தமாக கற்பங்களெல்லாம் அடைச்சி போட்டார். ஆபிரகாம் என்ன செய்கிறான், இப்போ தேவனை நோக்கி என்ன செய்கிறான், வேண்டிக் கொள்கிறான். எனக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு நீ வேண்டிக் கொண்டா அவனுக்கு எல்லாம் எனக்கு கிடைக்கும், அவளை விடலை அப்படின்னா உங்களை எல்லாருமே செத்து போவி அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாவிங்கன்னு சொல்லியிருந்தால, அவன் தீர்க்கதரிசி அவனுக்கு சொன்ன, அவன் வேண்டிக் கொண்டா அவனுக்கு எல்லாம் நடக்குன்னு சொன்னதுனால இப்போ அவங்க குடும்பத்தில் எல்லா கற்பத்தையும் கர்த்தரை அடைச்சி போட்டதுனால இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறான்,
அபிமெலேக்கு ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஆபிரகாம் என்ன செய்கிறான், இப்போ கர்த்தரை நோக்கி என்ன செய்றான், வேண்டுதல் பண்ணுறான். வேண்டுதல் பண்ணவுடனே தேவன் இப்போ என்ன செய்கிறாரு, அபிமெலேக்கும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குடமாக்கி எல்லாரும் என்ன செய்கிறாரு, பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணிட்டார். அவன் கர்த்தரை கர்த்தரை தேடினால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, கற்பத்தின கனி அடைப்பட்டதெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு, திரும்ப கொடுத்துட்டார். ரெண்டாவது வந்து சொப்பனத்துலேயும் கர்த்தர் பேசும்போது இவன் ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போதும் அதுக்கும் அவன் என்ன செஞ்சான், கீழ்ப்படிஞ்சான். இவர் யார், இவர் சொல்லி நான் ஏன் கேட்கணும்னு சொல்லி வெனிச்சில் ஏற்று நிற்காதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அபிமெலேக்கு குடும்பம் நினச்சது பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே போல் நாமும் அப்படி தான் எந்த சூழலில் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், நம்மகிட்ட பேசும்போது ஊழியர்கள் மூலமாகவோ இல்லை தூதர்கள் மூலமாகவோ இல்லை கர்த்தரே நம்மளிடத்துலேருந்து எது பேசினாலும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும், அதுக்கு கீழ்ப்படிஞ்சால் ஆசீர்வாதம். லோத்து கீழ்ப்படியலை, லோத்துடைய சந்ததி எப்படி ஆச்சு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான், அபிமெலேக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார், கர்த்தர் பாதுகாக்க வச்சார். அதனால் நம்மளும் எந்த விஷயத்துலையுமே என்ன செய்யணும், எல்லா காரியங்களும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அதே போல் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி எடுத்து செல்வாராக. ஆமாம், கர்த்தர் தான் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.